அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய தியான சிந்தனை, ஆண்டவர் தரும் மகிழ்வே நமது உன்னத வலிமை பற்றியதாகும். இவ்வுலகம் தரும் தற்காலிக இன்பங்கள் நமக்கு சோர்வை தந்து நம்மை வீழ்த்தக்கூடும். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரும் தெய்வீக பேரானந்தம் மட்டுமே நம் வாழ்வின் எத்தகைய சோதனைகளையும் சவால்களையும் வெல்லக்கூடிய உண்மையான பலனை நமக்கு தருகிறது. மே மாதம் அன்னை மரியாளின் வணக்க மாதமாக இருப்பதால் தன் வாழ்வின் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் சிலுவையடி துயரத்திலும் இறைவனின் திருவுளத்தை ஏற்று ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளை நினைத்து எனது உள்ளம் எனது மீட்பராம் கடவுளை நினைத்து மகிழ்கின்றது என்று பாடிய எங்களது மகிமையின் தாயை இன்று போற்றுவோம். அன்னை மரியாளின் உன்னத மாதிரியை பின்பற்றி நம் ஆண்டவரின் வழியில் நடக்கும் போது நம் ஆத்தும சோர்வுகள் நீங்கி உன்னத பலம் நம்மை ஆட்கொள்ளும் என்பது உறுதி. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வார்த்தை. ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரிய இறைவா, உம்மை போற்றுகிறோம். உலக போராட்டங்களின் நடுவே எங்களது பலவீனங்களை நீக்கி உமது தெய்வீக பேரானந்தத்தையே எங்களது வாழ்வின் உன்னத ஆற்றலாக தந்தருளும் உமது பேரன்பிற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை உமது சிறகுகளின் நிழலில் பாதுகாத்தருளும். எங்களுக்கு தேவையான நல்ல உடல் நலத்தையும் மன அமைதியையும் தந்தருளும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் உமது ஞானம் எங்களோடு இருக்கட்டும். உலக கவலைகளால் நாங்கள் விசுவாசத்தில் தளர்ந்து போகாதபடி அன்னை மரியாளை போல எப்போதும் உமது பிரசன்னத்தில் மகிழ்ந்திருக்க தேவையான விசுவாச துணிவை தந்தருளும். அன்னை மரியாளின் உன்னத பரிந்துரையால் எமது குடும்பங்களின் வியாகுலங்கள் அனைத்தும் நீங்கி உமது உயிர்ப்பின் ஒளியும் தெய்வீக பலமும் எங்களை எப்போதும் வழிநடத்த செய்யுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.